ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெட் வெல்வெட் கப் கேக். வாங்க இந்த கப் கேக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 கப் ரீஃபைனட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதையும் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். மில்க் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ரெட் வெல்வெட் சொல்யூஷன் வச்சுருக்கேன். அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1/4 கப் மைதாவும் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் அப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா சீவ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக்குக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை. நம்ம விஸ்க் வச்சே சூப்பராக செய்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் கப் கேக் லைனர் வச்சுருக்கேன். அதில் 3/4 பகுதி இருக்கிற மாதிரி இந்த பேட்டர் சேர்த்துக்கலாம். பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனால் கூட இதில் கப் கேக் மோல்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக டேப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணதுக்கப்புறமா கேக் இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.